ஒரு சில ப்ராடக்ட் நம்ம லைஃபே சேஞ்ச் பண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கேன். வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு க்யூட்டான திங்ஸ் தான். என்னோட வீடியோஸ்க்கு வந்து ஷோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, ஒரு செஃப் வந்து இருக்க மாதிரி, அவர் வந்து ஒரு வெல்கம் போர்ட் பிடிச்ச மாரி வந்து வந்திருந்துச்சு. நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, உடஞ்சு தான் வந்திருந்துச்சு. கையில மட்டும் கொஞ்சம் உடஞ்சு வந்த மாரி வந்திருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. வெல்கம்னு போட்டிருக்கிறது ரொம்பவே வந்து அழகா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தரேன். அண்ட் எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து குடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு இத பார்த்தோன்னா. ஆனா உடஞ்சத பார்த்தவும் கொஞ்சம் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாரி இருந்துச்சு. உடையலன்னா செம்ம சூப்பரா இருந்துச்சு. இத வந்து நான் ஷாப்ஸில வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஷாப்ஸில இப்போ நெறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டே இருக்கு. ஸோ நீங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு குவாலிட்டி. ஃப்ளிப்கார்ட்ல நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்களோ, அதே இதுதான் ஷாப்ஸிலயுமே வந்து தர்றாங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு. நான் சென்டரா வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி நெறைய டால்ஸ்லாம் வந்து க்யூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ட்ரெண்டிங்கில இருக்கக்கூடிய இந்த ஐஸ்கிரீம்ஸ் இருக்க மாதிரியான ஸ்பூன்ஸ் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கோல்டன் பெயிண்டிங் மாரி பண்ணியிருந்தாங்க ஸ்பூன்ஸில. ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐஸ்கிரீம் ஷேப்ஸில் குடுத்துருந்தாங்க. இதனால வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும். இதில வந்து மொத்தம் வந்து 6 ஸ்பூன்ஸ் இருந்துச்சு. ஒரு ஃபோர்க்கு, ஒரு ஸ்பூனுன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கலரில் வந்து குடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என் பையனுக்குலாம் பார்த்தோன்னயுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியுமே வந்து நல்லா குடுத்துருந்தாங்க. குழந்தைங்க லஞ்ச்சு சாப்பிடும்போது, ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போதெல்லாம் இது குடுத்தோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி க்யூட்டா இருந்துச்சு. என் பையனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. "அம்மா இத நானே வச்சுக்கிறேன் எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்யூட்டா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இத நான் ஒரு 300க்குள்ள வந்து வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் ரேட்ட ஸ்க்ரீன்ல வந்து குடுக்குறேன். நல்ல குவாலிட்டியில வந்து குடுத்துருந்தாங்க. 6 ஸ்பூன் இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு வந்து ஒர்த்துன்னே சொல்லலாம். 6மே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. கலர்ஃபுல்லா வந்து குடுத்துருந்தாங்க. அதுதான் இன்னுமே வந்து நல்லா ஹைலைட்டா இருந்துச்சு. கிட்ஸ அட்ராக்ட் பண்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. செம்ம சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கூலெல்லாம் இப்போ தொறக்க போகுது இல்லையா? ஸோ, அதுக்காக டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, நான் செட் ஆஃப் 2ஆ வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப கம்மி ப்ரைஸில தான் வந்து வாங்கியிருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, டிஃபன் பாக்ஸ் வருது. உள்ளேயே குட்டியோன்னு வந்து பவுல் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைட் டிஷ்லாம் வைக்கிறதுக்கு. அது போக ஒரு ஸ்பூனுமே வருது. இது எல்லாமே சேர்த்து ஒரு 300க்குள்ள தான் வந்துருந்துச்சு. ஸ்க்ரீன்ல ரேட் வந்து குடுக்குறேன். செம்ம சூப்பரா இருந்துச்சு. நல்லா எப்படி சொல்றது? லீக் ப்ரூஃபாவுமே இருந்துச்சு. நம்ம வந்து குழம்போ, இந்த காய்கறி ஏதோ வச்சு குடுத்தோம் அப்படின்னா, அது வந்து வெளியில வந்து சின்ன குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸ்பூனுமே வந்து இருந்துச்சு. ஸோ, நம்ம இது எல்லாமே தனித்தனியா வாங்கி நெறைய காசு வந்து செலவு பண்ணுவோம். அதுக்கு பதிலா இந்த மாதிரி வந்து காம்போல வாங்குனீங்க அப்படின்னா, உங்க காச நெறையாவே மிச்சம் பண்ணலாம். ஷாப்ஸில இன்னுமே வந்து கம்மியாவே வந்து கிடைக்குது. செம்ம சூப்பரா இருந்துச்சுங்க. இது 2 கலர் வந்து அவைலபிளா இருக்கு. ப்ளூவும், ரெட்டும் அவைலபிளா இருந்துச்சு. எனக்கு அந்த 2 தான் வந்துச்சு. மூடி மட்டும் பிளாஸ்டிக். ஆனா, அதுவுமே நல்ல குவாலிட்டியா வந்து குடுத்துருக்காங்க. இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பேக்ஸ் வந்து ஒரே மாதிரி வந்து குடுத்துவிடலாம். ஆனா, அதுக்குமே பிரச்சனை தான் பண்ணுவாங்க. எனக்கு இந்த கலர் வேணும், உனக்கு இந்த கலர் வேணும்னு கூட வந்து சண்டை போடுவாங்க. எங்க வீட்லலாம் வந்து சண்டை போடுவாங்க. நல்ல குவாலிட்டியில வந்து குடுத்துருந்தாங்க. நான் இதில வந்து ரைஸ் வந்து வச்சும் காமிக்கிறேன். எந்த அளவுக்கு வந்து ரைஸ் வந்து எடுக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து பவுலும், ரைஸும் ஒரே இதில வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா, வெறும் ரைஸ் தனியா, குழம்பு தனியா அந்த மாதிரியுமே வச்சுருந்தேன். பெரிய குழந்தைங்கன்னா, நீங்க உள்ளேயே வச்சு அப்படியே மூடி குடுத்துட்றலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பையங்களா இருக்காங்க அப்படின்னா, ரைஸை கொஞ்சம் அதிகமா வச்சுட்டு, அந்த பவுல் சைட் டிஷ் பவுல தனியா கூட நீங்க குடுத்துவிடலாம். செம்ம சூப்பரான குவாலிட்டியில இருக்கு. ஒரு பொட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சிந்தவே இல்ல. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் நான் சொன்ன அந்த ப்ராடக்ட். இந்த யாரெல்லாம் பட்ஜெட் போடுறீங்க, இல்ல நீங்க எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு டெய்லி நோட் பண்ணுறீங்களா? அப்படின்னு சொல்லுங்க. அதெல்லாம் நோட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட தேவையில்லாத செலவுகள நெறைய குறைச்சிக்கலாம். அண்ட் வந்து நெறைய வந்து சேவிங்ஸ் பண்ண வந்து ஆரம்பிப்போம். நம்ம எங்கே பணத்த வந்து நெறைய செலவு பண்ணுறோன்றதெல்லாம் கண்டுபிடிப்போம். ஸோ, அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பட்ஜெட் பைண்டர். இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தனித்தனியா நோட்ல பேப்பர்லாம் போட்டு எழுதி வைப்போம்ல, அதுக்கு பதிலா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸா வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எது எதுக்கெல்லாம் அமௌண்ட் வந்து
எடுத்து வைக்கணுமோ அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த பட்ஜெட் சீட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. 12 சீட்ஸ் இருக்கும். 30 டேஸ்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பவுச் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதுக்குள்ளே தான் அமௌண்ட் வந்து போட்டு வைப்போம். நல்ல குவாலிட்டியாக வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த அவேர்னஸ்லாம் வந்துருச்சு. பட்ஜெட் போட்டு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கோட மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த புக் மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வச்சு நம்ம ஒன்றா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ரொம்ப நாள் வரைக்குமே வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஒரு டைம் வாங்கினீங்கன்னா அந்த 1 இயர் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம அதுக்கப்புறம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப பழசான பிறகு கூட நம்ம வந்து தூக்கி போடலாம். ஸோ நான் நார்மலாக இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து தனித்தனியாக எழுதி பட்ஜெட் போட்டு வைப்பேன். அதுக்கு பதிலாக இப்போ வந்து இது வாங்கியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தி எடுத்தோம் அப்படின்னா அந்த கவர்லாம் வந்து பிரிஞ்சிருது. ஸோ அடிக்கடி வாங்குறாப்புல இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக இது ஒன்று வாங்கிட்டா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ நான் எதுக்கெல்லாம் அமௌண்ட் எடுத்து வைப்பேனோ அதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சின்ன இடத்துல வந்து இதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் காமிச்சேல அந்த ஸ்டிக்கர் வந்து இதிலேருந்து தான் வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன். இதில் நிறைய கலருமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு வந்து யோசிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம பழக்கப்படுத்திகிட்டே வந்தால் தான் நம்மளோட காசை வந்து நிறைய மிச்சம் பண்ணலாம். அண்ட் வந்து நிறைய சேவிங்ஸும் கூடவே வந்து பண்ணலாம். இந்த 5 லேயர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நான் வந்து ஷாப்ஸ்லேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்ல குவாலிட்டியில் வந்து கொடுத்துருந்தாங்க. கீழே வந்து வீலோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் இதில் போட்டு வச்சுக்கலாம். நான் முக்கியமாக கிட்ஸோட டாய்ஸை வந்து போட்டு வைக்கிறதுக்காக தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அங்கங்கே கலைஞ்சு கிடக்கிறதுக்கு பதிலாக ஒரே இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,000 20,000 செலவு பண்ணி நம்ம கபோர்டு இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருப்போம். இந்த ஆர்கனைசர் வெறும் ஒரு 1200 தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் எப்படி பீரோ மாதிரியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய துணி வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம். இதில் வந்து டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 5 லேயர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ அடிக்கடி வந்து வீடு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி அயன்லேயோ இல்லாட்டி வந்து வுட்டுலேயோ வந்து கபோர்ட்ஸ்லாம் வாங்கி வச்சா அதை திரும்ப திரும்ப வந்து மாற்றிட்டே இருக்கணும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டல் ஃப்ரீயாக இருக்கும். ஈஸியாக அசெம்பிள் பண்ணலாம். எங்கே வேணும்னாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். இதில் எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்கள். பாய்.